1900ல இருந்து கிட்டத்தட்ட 20 தடவை கொடிய மாத்திருக்காங்க. உலகத்துல வேற எங்கேயுமே இப்படி இல்ல. அமெரிக்கால சும்மா ஸ்டார் சேர்த்தாங்க. ஆனா இங்க நிறம், சின்னம்னு மொத்த கொடியுமே ஒவ்வொரு தடவையும் மாறிடுச்சு. இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். ஆட்சி மாறினா கொடியும் மாறும். ஒவ்வொரு கொடியும் ஒரு புது அரசியல் மாற்றம். இந்த கொடி நாட்டுல நடக்கிற அரசியல் பூகம்பங்களை அப்படியே நமக்கு காட்டுற ஒரு வரைபடம் மாதிரி. சரி, ஆரம்பத்திலிருந்து பாப்போம். 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கொடி பெரும்பாலும் கருப்பு நிறத்துல தான் இருந்துச்சு. அது அதிகாரம் மற்றும் சுதந்திரத்தோட நிறமா பார்க்கப்பட்டுச்சு. இது ஒரு நீண்டகால பாரம்பரியம். 1919ல பிரிட்டன் கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சதும் அந்த கருப்பு கொடியில ஒரு புது சின்னம் வந்துச்சு. 1928ல ஒரு பெரிய மாற்றம். மன்னர் அமானுல்லா கான் ஒரு நவீன மூவர்ண கொடிய அறிமுகப்படுத்துறாரு. இதுல ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அர்த்தம் இருந்துச்சு. கருப்புனா கடந்த காலம், சிவப்புனா தியாகம், பச்சைனா நம்பிக்கை. இந்த வடிவமைப்பு பல வருஷங்களுக்கு நவீன ஆப்கானிஸ்தானோட ஒரு முக்கிய அடையாளமா இருந்துச்சு. ஆனா 1978 சௌர புரட்சி எல்லாத்தையும் மாத்திடுச்சு. ஒரு புது சின்னம், புது கொடி வந்தது. மூவர்ண கொடி போய் சோவியத் யூனியன் மாதிரி ஒரு சிவப்பு கொடி வந்துச்சு. கூடவே கம்யூனிசத்தோட சின்னங்களும். ஆனா மக்கள் ஆதரவுக்காக 1980ல மறுபடியும் மூவர்ண கொடியை கொண்டு வந்தாங்க. சோவியத் காலம் முடிஞ்சதும் இஸ்லாமிய ஆட்சி பத்தி 2 வேற வேற கருத்துகள் மோத ஆரம்பிச்சது. பாருங்க, முஜாஹிதீனோட கொடி ஒரு பக்கம், தலிபானோட எளிமையான வெள்ளை கொடி இன்னொரு பக்கம். ரெண்டும் வெவ்வேறு கதை சொல்லுச்சு. இது நம்மள இப்போதைய நிலவரத்துக்கு கொண்டு வருது. ஆப்கானிஸ்தானோட அடையாள போராட்டம் இன்னமும் தொடருது. பாத்தீங்கன்னா தேசியவாதம், சோஷலிசம், மதம்னு சித்தாந்தங்கள் மாறி மாறி வந்திருக்கு. 2004லேருந்து 2021 வரைக்கும் மூவர்ண கொடிதான் 1919 சுதந்திரத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி. ஆகஸ்ட் 2021ல இருந்து இப்போ இருக்கிறது இஸ்லாமிய அமீரகத்தோட ஷஹாதா போட்ட வெள்ளக்கொடி. இதோட அர்த்தம் நவீன தேசியவாதத்தை விட ஆரம்பகால இஸ்லாமிய வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுதான். ஆனா இந்த கொடி நிரந்தரம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ ஆப்கானிஸ்தானோட அடுத்த சின்னம் என்னவா இருக்கும்? இதுதான் ஆப்கானிஸ்தான் கொடியின் வரலாறு.